அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரை பண்ண பேன்லேயே எண்ணெயை எடுத்துட்டு அதே ஆயிலில் வந்து 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி போட்டிருக்கேன். கீறி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கும் போதே அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கும்போது அவ்வளோ ஸ்மெல்லு பயங்கரமாக நல்லாயிருக்கும். இப்படி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்ல ரொம்ப க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ முந்திரி சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக்காக விட்டுட்டு நான் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு 10 மினிட்ஸ் ஹை டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா நான் மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஹை டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கிறேன். டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி. நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.